நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு கோவிலிலுமே அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஸ்தல வரலாறும் அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகளும் ரொம்ப நுணுக்கமாக பார்த்து அதை உக்காஞ்சி யோசித்து அதில் இருக்கக்கூடிய ரிசல்ட் எப்படி நம்ம எடுத்து மக்களுக்கு கொடுக்கலான்னு ஒவ்வொரு நாளும் நம்ம திங்க் பண்ணி செய்கிறோம். பார்த்து பார்த்து ஒரு சிற்பி எப்படி பார்த்து பார்த்து சிலை வடிக்கிறாரோ அந்த மாதிரி நம்ம. ஏன்னா மக்கள் என்னுடைய கருத்து என்ன, ஏதோ ஒரு குக்கிராமத்தில் ஏதோ ஒரு கிராமத்தில் ஏதோ ஒரு ஓலக்குட்டாயில் இருக்கிற ஒரு மகன் ஒருத்தன் ஜெயிச்சால்தான் என்னுடைய ஆத்மா சாந்தியோட நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அப்போது அதுக்குண்டான வேலையை நம்ம செய்ய வேண்டும் என்பது தான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால் நம்ம வீடியோ பார்த்தே ஒருத்தவங்க ஜெயிக்கணும், நம்மளுடைய சொல்கிற அந்த ஸ்பீச்சை பார்த்தே ஒருத்தர் ஜெயிக்கணுன்றதுக்காக தான் மீண்டும் மீண்டும் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முக்கியமாக L4 L5 இந்த டிஸ்க்கு சம்மந்தப்பட்ட நீண்ட நாள் பிரச்சனை உள்ளவர்கள் யாராக இருந்தாலும் இந்த சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வேண்டிக்கிங்க, அது முழுமையாக உங்களுக்கு தீர்ந்துவிடும். அபிஷேகம் பண்ணி பட்டாடை சாத்திரன்னு வேண்டிக்கிங்க, அந்த டிஸ்க்கு பிரச்சனை காணாத போயிடும். என்னை கூட்டினு வந்து நிப்பாட்ட முடியும் 4-5 பேர் என்னால், அந்த அளவுக்கு காணாதாக்கிடுவார்.